1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் 8வது வசனம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு பழக்கமான ஒரு வசனம். சொல்லப்போனால் கொஞ்சம் மனப்பாடமாக கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இது நமக்கு பழக்கமான ஒரு வசனம். பல முறை காதுகளில் கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதில் உட்கருத்து மிக மிக ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு ஆலோசனை உண்டு, ஒரு நன்மை உண்டு, நன்மையோடு கூட ஒரு எச்சரிப்பும் உண்டு. நன்மை உண்டு, ஆலோசனை உண்டு, ஒரு எச்சரிப்பு உண்டு. இல்லை, என்ன நன்மை? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் இந்த ஆலோசனைகளும் எச்சரிப்புகளும் வரும். ஒரு ஆலோசனை வருமானால் எதுக்கு வருது? ஒரு எச்சரிப்பு வருது, இல்லை ஒரு ஆலோசனை வருது, ஒரு கடிந்து கொள்ளுதல் வருது. இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா நன்மைக்காக வருது. வேத வசனம் எப்போதுமே ரோமர் 8:28 படி நன்மைக்கு ஏதுவாக எல்லாமே நடக்கும் போட்டு. அப்போது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக அல்லது தீர்க்க தரிசனம் மூலமாக எப்போ வாயை திறந்து பேசினாலும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக பேசுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு, நன்மை உண்டாகும்படிக்கு. அது சொன்னால் அந்த நன்மை இந்த நம்முடைய மூளைக்கு எட்டாத ஒரு நன்மையாக இருக்கும். காரியங்கள் தேவன் ஒருவருக்கு தான் எல்லாமே தெரியும். அப்போ தெரிந்த தேவன் தான், எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் தான் நம்மோடு கூட பேச முடியும். அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சது பாதி, அவங்களுக்கு தெரியாத பாதி எத்தனையோ இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி முழுமையாக சொல்ல முடியும்? நம் தேவனோ எல்லாவற்றையும் தூரத்தில் இருந்து அறிகிறவர். அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் நமக்கு எவ்வளவு நன்மை இருக்கும். அந்த நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக, இழக்கும்படியாக அல்ல. அந்த நன்மை நாம் பெற்று அனுபவித்து சில காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நமக்கு ஆலோசனைகள், அதே நேரத்தில் சில வெளிப்பாடுகள், சில எச்சரிப்புகள், சில நேரங்களில் கடிந்து கொள்ளுதலும் அவர் தருகிறார். நமக்கு தேவை. அது நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம்னா அந்த பெறக்கூடிய நன்மையை விட்டு விடுவோம். அதுக்கு பாத்திரவான்களாய் மாற மாட்டோம். நன்மைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அதை பெறுகிறதற்கு பாத்திரவான்களாய் நம்ம இல்லைங்கிறது நல்லா தெரியும். தேவனுக்கும் தெரியும், நமக்கும் கூட நல்லா தெரியும். பூரணப்படவில்லை. அப்போ அந்த நன்மையை பெறுகிறதற்கு டக்குன்னு பூரணப்படாமல் இருக்கக்கூடிய நிலைமையில், அபாத்திரமாக இருக்கக்கூடிய நிலைமையில் அது கொடுத்துட மாட்டார். அப்போ அதனுடைய அருமை தெரியாது. அருமை தெரியாது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த நன்மையை அனுபவிக்கும்போது அது பூரணமான பிறகு அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரலோகத்தில் எல்லாமே பூரணமாக இருக்கும், அறகுறையாக எதுவுமே இருக்காது. பூலோகத்தில் தான் அறகுறையாக இருக்கும். எது செஞ்சாலும், வீடு கட்டினா கூட அது அறகுறையாக தான் சில நேரங்களில் இருக்குது. அநேக இடங்களில் பூசாமல் வச்சிடுறாங்க, காசு இருக்க மாட்டேங்குது. இல்லை, நம்ம நினச்ச பிளான் படி அது என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. குறைகள் இருக்குது. கல்யாணங்கள் கட்டி கொடுக்குறாங்க, கல்யாணங்கள் நடக்குது, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்த்து தான் எல்லாருமே. ஆனால் அதில் இந்த சைடும் அந்த சைடும் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. அந்த குறைகள் மத்தியில் மனஸ்தாபங்கள் சில நேரங்களில் வருது. அடக்கிட்டு அப்படி போயிடுறதும் உண்டு. சிலர் வெளிப்படுத்தி காட்டுகிறதும் உண்டு. வெளிப்படுத்தி காட்டி அது ரொம்ப பெருசாகும். அடக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் காலம் போக போக அது எல்லாம் சரியாயிடும். இப்படி எதை எடுத்தாலுமே
ஒரு பூரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். பரலோகத்தில் அப்படி இருக்காது. எது எடுத்தாலும் பூரணமாக இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஒரு பயங்கரமான மகிமையின் உலகத்தில் பரிபூர்ணப்படாத ஆத்மாக்களை கொண்டு போய் சேர்த்து வைத்தால் என்ன ஆகும்? அதில் எவ்வளவு குறைகள் காணப்படும். அதனால தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு எடுத்துகிட்டு போயிருங்கப்பான்னு சொல்லக்கூடாது. அது கஷ்டம்தான். அது பாடுகள் அனுபவிக்கும் போது நம்முடைய உள்ளம் அப்படி சொல்லும் என்று ஆண்டவருக்கு தெரியும். வேதனைகள் நம்ம அனுபவிக்கும் போது நான் ஏன் இனி வாழணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணங்கள், தேவனே இப்போமே எடுத்துகிட்டு போயிருங்கன்னு எல்லாரும் அந்த மனக்லேசத்தில் சொல்கிறது அது வழக்கம். ஆண்டவர் அதை அறிவார். நம்ம அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு அளவுக்கு மேலே நம்மால் தாங்க முடியாது. அதான் அளவுக்கு மிஞ்சி சோதனை நம்மிடத்தில் வர வைக்காமல் தப்பித்து கொள்ளுகிறதான போக்கை உண்டாக்குகிற தெய்வம். ஆனால் அவர் நம்ம சொன்ன மாத்திரத்தில் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரோ? கூட்டிகிட்டு போகலை. ஏன் கூப்பிட்டு போகலைன்னா, இந்த அறகுறையாக நம்ம போனோன்னு வச்சுக்கிங்களேன், ஒருவேளை கூட்டிகிட்டு போயிட்டார், நீங்கள் நானும் சொன்னபடி சரி பரப்படு அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், நம்முடைய குறைவுகள், அந்த பரிபூர்ணப்படாத ஒரு குணங்கள் நாம் பரலோகத்தில் கால் எடுத்து வைக்கும்போது நமக்கு வெட்கத்தை உண்டாக்கும், அவமானத்தை உண்டாக்கும். நம்மால் அதை சகிக்க முடியாது. நம்மளை நாமே போயிடுவோம். இது இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, இங்கே நிற்க எனக்கு தகுதி கிடையாதுன்ட்டு போயிடும். அப்படி தான் இருக்கும். ஆக அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. நம்ம போகும்போது பூரணப்பட்டவர்களோடு சேர்ந்து பூரணப்பட்டவனாய் நம்ம போகணும். அல்லேலூயா. அதனால் இந்த பூமியில் நமக்கு ஆயுசு நாட்கள் என்பது சில காரியங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு நாட்கள் அப்படி. அது அவ்வளவு நாட்களும் கர்த்தர் நல்லவர். பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஒரு மனுஷன் தேவனை அறிவானானால், அவர் கொடுக்கிற கிருபையை பயன்படுத்தி தேவனை அறிவானானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு லாபமான காரியமாக மாறிவிடுகிறார். அல்லேலூயா. அதனால தான் தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த பூமியில் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் அவனுக்கு சொந்தமானவன் கிடையாது, நீங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானவர்கள். இப்போ எனக்கு சொந்தமானவர்களுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிற, திட்டம் போட்டு வச்சுருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப டாப்பான காரியங்கள், ரொம்ப ரொம்ப பிரமாதமான காரியங்கள். அது உங்களுக்கு இன்னும் தெரியவே தெரியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஓரளவுக்கு தான் என்னுடைய சத்திய வசனத்திலிருந்து ஓரளவுக்கு படித்து ஓரளவுக்கு புரிஞ்சு அப்பப்போ நான் சொல்லும்போது அது வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கதே ஒழிய, நீங்கள் கண்ணால் நீங்கள் அதை பார்க்கலையே, கண்ணால் அதை பார்க்கலை. அப்போது அது நிழலாட்டமாக தான் பார்க்குறோமே ஒழிய நிஜத்தை இன்னும் பார்க்கலை. ஒரு மனுஷனுடைய நிழலை பார்க்குறது நல்லா இருக்குமா, இல்லை அந்த மனுஷனையே பார்க்குறது நல்லா இருக்கும்? மனுஷனை பார்த்தா நிழலை பார்த்து நமக்கு அவர் சாயல் தெரியும். நிழலை பார்த்து பேச முடியாது, பழக முடியாது, கை கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியலையே. நிழலை வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ நிழல் தெரியுதுன்னா ஒரு நிஜம் இருக்கணும்னு தானே அர்த்தம். நிஜம் இல்லாமல் நிழல் இருப்பதில்லை. இன்றைக்கி நாம் கண்ணாடியில் நிழல் போல தேவனுடைய மகிமையை பார்க்குறோம். அதுதான் இந்த கண்ணாடி, தேவனுடைய புஸ்தகம், கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் முகமுகமாக தரிசித்தோம் என்று நம்ம சொல்லவில்லை. ஒரு நாள் அந்த நிழலுக்கு உரியவர், அந்த நிழல் யாருடைய நிழலோ, யாருடைய நிழலை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அவரை நிழலாக பார்க்காமல் நிஜமாகவே நாம் முகமுகமாக தரிசிப்போம். அவரை தரிசிக்கிறதற்கு ஒரே ஒரு காரியம், நாமோ பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். நாமவே பாத்திரவான்களாய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள நம்மளால் முடியாது. ஒரு விழுந்து போன சுபாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷன், பலவீனமான மனுஷன் என்ன செய்ய முடியாது, நம்ம அப்படி ஆக்கிக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறான் என்று சொல்லுகிற ஒரே ஒரு காரணத்தினால் அவன் பலவான் என்று சொல்லவே முடியாது. ஆனாலும் அவனுடைய சுபாவம் வீக்கு தான். அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். இப்போ ஒரு யோசேப்பு உதாரணம், ஒரு தானியேல், இவங்கெல்லாம் தங்களை காத்து கொண்ட பரிசுத்தவான்கள். தாவீதும் ஒரு சின்ன தப்புகள் பண்ணிட்டு அதுக்கு பிறகு காத்து கொண்டான்.
இப்போ சாலமோன் பலவீனம் என்று சொன்னால் ஒரு யோசேப்பும் பலவீனம் தான் சொல்லணும். நம்ம காத்துக்கொண்டு நடக்கிறோமே ஒழிய தேவனை போல பலசாலிகளாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. கர்த்தரை போல நாம் பலசாலிகள் அல்ல. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆலோசனைகளை நாம் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்து அவைகளை கேட்டு அவைகளின்படி செய்யும்போது நாம் நம்மை காத்து கொள்ளுகிறோம். ஏன்னா அவருக்கு பிரியமில்லாதது எது என்று நமக்கு கண்டுபிடிச்ச பிறகு அதை செய்யாதபடிக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுத்து காத்து கொள்ளுகிறதுனால் தேவனும் நம்மை பார்க்கும்போது அவர் நம்மேல் பிரியமுள்ளவராயிருப்பார். கர்த்தர் பிரியப்படுவார். தன்னை காத்து கொள்ளுகிறவன் மேல் தேவன் பிரியப்படுகிறார். இஷ்டத்துக்கு தன் மனம் போன போக்கில் தன் இருதயத்தை அலைய விட்ட மக்கள் அவருக்கு அடங்காத மக்களாக இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய, அதனால தான் வசனம் சொல்லுது, எபேசியர் 5:1 கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. அந்த வசனத்தை வாசித்துலாமா? 5:1 எபேசியர் 5:1 ஆதலால் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி ஒப்பு கொடுத்து போல 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 போலன்னாக்கா ஒரு மாதிரின்னு அர்த்தம். சொல்கிறோம்ல, ஒரு சட்டையை டெய்லர்கிட்ட கொடுத்து ஐயா இதுபடி தைங்கய்யான்னு சொல்கிறோம். அவர் அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தச்சு கொடுப்பார். தச்சு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். எங்கேயாவது தப்பு நடந்து போச்சுன்னா மறுபடியும் திருப்பி அந்த மாதிரியை கொண்டு போய் திருப்பி காட்டுறோம். சார், நான் இதை கொடுத்தேன், நீங்கள் கொஞ்சம் கூட தச்சுருக்கீங்க பாருங்கள், இல்லை குறைச்சிட்டிங்கன்னா அவர் மறுபடியும் செக் பண்ணி பார்த்து, இல்லை பாருங்கள் கரெக்டாக இருக்குது, நீ இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு. ஓஹோ, அப்போ நான் திருப்தி. ஒரு மாதிரியை கொண்டு போய் இதன்படி செய்யுங்கன்னா நமக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்கு. அப்போ தேவனுக்கு எப்போ திருப்தி வரும்? இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு சட்டையை கொண்டு போய் டெய்லர் ஐயாட்ட கொடுத்து ஐயா இதை இப்படி தைங்க அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தச்சு கொடுத்துட்டாருன்னா நமக்கு அதை போட்டுக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். இந்த திருப்தி எப்போ வருது? அந்த டெய்லர் ஐயா அப்படியே கொடுக்கறதுனால. அதில் எங்கேயாவது ஒரு நூலை கம்மி பண்ணி கூட பண்ணினார்னா நமக்கு ரொம்ப அதிருப்தியாகும். திருப்பி அதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் பண்ண முடியுமா? நான் கரெக்ட் பண்ணணும், முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா தூக்கி குப்பையில் போட வேண்டிய நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, இல்லையா? அப்போ தேவனுக்கு எப்போ திருப்தி வரும்? ஒரு மாதிரி கொடுத்துருக்கிறார். இது போல, இவரை போல நீங்கள் இருந்தால் எனக்கு திருப்தி. அப்போ மாதிரி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. அப்போது அந்த மாதிரியை நம்ம ஏன் கொடுக்குறோன்னா, அந்த மாதிரியான அந்த ஷர்ட்டை நமக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த அந்த கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கட் பண்ணி அந்த ஃபிட்டு துணியிலையும் உண்டு. ஆனால் ஒரு துணி பழசாகி போயிடுது. ஆனால் ஃபிட்டு நமக்கு காப்பாற்றிக்கணும்னு விரும்புவோம். இந்த ஃபிட்டை கொடுக்கணும் அப்படின்னு புது துணி வாங்கி அந்த ஃபிட்டு வேணும். அதுபோல் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய ஒரு சிருஷ்டியாக இருக்கிறோம். புது துணியா இல்லையா? பழந்துணியா? புது துணி. புது துணிக்கு ஒரு ஃபிட்டு வேணாமா? பழைய துணி பழசாகி போச்சு, ஆனால் ஃபிட்டு நல்லா இருக்குது. இன்னும் நான் எந்த காலத்து வாங்கின சட்டையெல்லாம் வச்சுருக்கேன். ஃபிட்டு அழகாக இருக்காது, அழகாக போட்டாலே இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அதை கொண்டு போய் கொடுத்து ஐயா இது மாதிரி தைங்கன்னா தைக்கிறாங்க, க்ளீனாக தைச்சி கொடுப்பாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அவங்கவுங்க. அதுபோல் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. என்ன டேஸ்ட்டு? புது துணியை வாங்கியிருக்கிறார். அந்த புது துணி வாங்கணுமா இல்லை சும்மா கிடைக்குதா? அதுவும் கொஞ்சம் நல்ல துணியாக இருந்தால் இன்னும் காசு கூட போட்டு வாங்குகிறோம்ல. இல்லை காசு அவ்வளோ கூட போட்டு வாங்கினதுக்கப்புறம் டெய்லர் சொதப்பிட்டார்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். என்னடா இதுன்ட்டு.
அதுபோல தான் பிதாவாகிய தேவன் குமாரனுடைய இரத்தத்தினால நம்மை வாங்கியிருக்கிறார். புது துருத்திகள், அப்படி தான் சொல்கிறார். வசனம் கரெக்டாக இருக்கு. புது துருத்திங்கிறார். இப்போ புது துணின்னு நான் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்கிறேன். அவர் சொன்னது புது துருத்தி. புது துருத்தியில் புது ரசம் வைக்க வேண்டும். அப்போது அந்த வாங்கியிருக்கிறார் நம்மளை. இப்போ இது ஷேப் ஆகணும். நம்ம ஜீவியம் தான் இந்த சட்டை தைக்கிறது மாதிரி ஷேப் ஆகணும். என்ன ஷேப்பில் தைக்கலாம்? நான் கொடுத்த மாதிரி படி தச்சு கொடு. இப்போ தேவாவியானவர் அல்லேலூயா அந்த பொறுப்பை எடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு சில துணிகள் ஒத்துழைக்கும், சில துணிகள் டெய்லருக்கு ஒத்துழைக்காது. அது டெய்லர்ஸுக்கு தான் தெரியும். நான் சொன்னால் உங்களுக்கு விளங்காது, நான் டெய்லர் கிடையாது. சில துணிகள் மெஷினுக்கு க்ளீனாக ஒத்துழைச்சி போகும். சில இதெல்லாம் தைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தைக்கணும். அது சில்கியாக இருக்குமா, அது இப்படி இப்படி தன்னால் விலகும், அடிபணியாது. நல்லா பொத்து பொத்துன்னு காட்டன் மாதிரி இருந்ததுன்னா போட்டால் அங்கேயே நிற்கும், ஜர்றன்னு கொண்டு போயிடலாம். நைஸாக இருக்கிறது தைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பிடிச்சி ஒரு இழுத்து மெதுவாக தான் தைக்கணும். விலகி போயிடும், சில்கியாக இருக்கும், ஷேப்புக்கு வராது சீக்கிரத்தில். அதுபோல் சில ஆடுகள், சில விசுவாசிகள், சில ஊழியக்காரர்கள் ஷேப்புக்கு வரமாட்டாங்க. அப்போ அந்த டெய்லர் ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து அந்த இதை எடுக்கிறார் அழகாக. இன்னும் சில அவருக்கு தெரியும் எப்படியெல்லாம் எந்த துணியை எப்படி போட்டால் அடி பணிஞ்சு தலை குனிஞ்சு அது ஒத்துழைக்கும்ன்ட்டு. எல்லா துணியும் அப்படி கிடையாது. ஆக ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிறது போல் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மனுஷனும் குணங்களில் வித்தியாசமாக இருப்பான். அதனால் டெய்லர் எல்லா துணியையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். எந்த துணியை நீங்கள் கொண்டு போனாலும் சரிங்க தச்சு கொடுப்பேங்கிறார். துணியை பார்த்தோன்னே அது போய்டு இதை ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? அதில் இருக்கிற கஷ்டம் என்னான்ட்டு அவர்கிட்ட நம்ம கேட்போம்மா, இதில் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க ஐயா, கண்ணீரோடு நீங்கள் தைப்பீங்களே அப்படின்னு நம்ம என்றைக்காவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கொடுத்தாச்சு அவ்வளோதான், எனக்கு பிடிச்ச துணியை நான் கொடுப்பேன், அவர் தச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறோம். அதுபோல் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரிக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரிக்கு கொண்டு வரணும். அப்போ இதை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். அப்போ அந்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இது அடிப்பணியாத ஆள்கள் எல்லார்ட்டையும் சொல்லுகிறார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்போ தான் நான் ஒழுங்காக தச்சு கொடுக்க முடியும், அப்போ தான் நான் அந்த மாதிரிப்படி செய்ய முடியும் சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் ஒரு வெள்ளை சட்டை ஒன்று எடுத்துகிட்டு போனேன், ரொம்ப மெல்லிசான சட்டை. இப்போ அந்த வெள்ளை சட்டை போடுறேன்ல அதுதான் ரொம்ப மெல்லிசாக இருக்கு. இப்போ சொன்னேன், சார் இது ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம்ல, சர்றன்னு போய் மெல்லிசாக இருக்குது. இதுதான் சார் கஷ்டம்னார். தச்ச பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்காக இருக்கும். என்னையா இந்த மாதிரி சுருக்காக இருக்குது, நீட்டாக ஸ்ட்ரைட்டாக இல்லையா? சார் இது நாங்கள் ஒழுங்காக தான் தப்போம் சார், இதில் படுற பாடு நாங்கள் இந்த துணியை அப்படி ஒத்துழைக்காது சார், அப்படி இருக்கும், அது விலகி போகும், ரொம்ப கஷ்டப்பட்டு தப்போம். ஓஹோ, துணியில் இருக்குதா பிரச்சனை? மிஷின்லையும் இல்லை, டெய்லர்லையும் இல்லை, துணியில் இருக்குது. அந்த மாதிரிக்கு அவர் படுகிற பாடு, அந்த மாதிரி கொண்டு வரணும்னு அவர் படுகிற பாடு. அதுபோல தான் கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் நம்மை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு கண்காணியாக ஒரு ஊழியக்காரரையும் கொடுத்து, நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்யின்னு சொல்லி அவன் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக ஒவ்வொரு ஆடையும் கொண்டு வந்து மாதிரி, அதுதான் பிரியமான பிள்ளைகள். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை போல நம்மளை தயார் பண்ணிட்டா, நம்ம ஒத்துழைச்சி வந்துட்டா, பிதாவாகிய தேவன் அதை பார்க்கும்போது ரொம்ப பிரியமாக சந்தோஷப்படுகிறார். ஒன்றும் இல்லை, சும்மா அந்த டெய்லர் அதை வச்சே நமக்கு நிறைய காரியங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த எச்சரிப்புகள் நமக்கு அவசியம், இந்த ஆலோசனைகள் அவசியம். ஆலோசனை அவசியம், எச்சரிப்பு அவசியம், கடிந்து கொள்ளுதல் அவசியம். அப்படி
சில நேரங்களில் கர்த்தருடையவர்களாக நாம் இருக்கிறபடினால இந்த பூமியிலே நாம் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது, இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம சில நேரங்களிலே கஷ்டப்படுகிறோம், மனசு வேதனைப்படுகிறோம். அப்போ அவருடைய ஆறுதல்கள் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் எச்சரிப்போ கடிந்து கொள்ளுதலோ நாம் கஷ்டப்பட்டதுனால விட்டு விடுவார்னு நினைக்கவே கூடாது. கடைசி கால் எடுத்து பரலோகத்தில் வைக்கிற வரைக்கும் அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருவார். கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம பூரணப்பட்டவர்களாக எங்கள் கால் எடுத்து வைக்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அரைகுறையாக டிகிரி வாங்கி இன்னும் ஒரு 10 பேப்பர் இன்னும் அரியர் வச்சுருக்கிறான், இன்னும் படிக்கலை, அது ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸு முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு அவன் எல்லா பரீட்சையிலையும் பாஸ் பண்ணவனா தானே வெளியில் வரணும். ஒரு 4-5 பேப்பர் வச்சுருக்கிறான்னா பரவாயில்ல வான்னு எந்த கம்பெனியாவது கூப்பிடுறானா? அப்போ அந்த கம்பெனியில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய 10,000 பேர் வேலை செஞ்சாலும் 10,000 பேரும் டிகிரியை முடித்தவனாக இருப்பானா? அது எப்படி உங்களுக்கு அப்படி ஈஸியாக தெரியுது? இதை என்ன சொல்லியா கொடுக்கணும்? ஒருத்தங்கூட அங்கே இடம் இல்லை. ஒருத்தன் 80 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருப்பான், ஒருத்தன் 60 வாங்கியிருப்பான், ஒருத்தன் 97 வாங்கியிருப்பான். அது வேறு விஷயம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதை காட்டிலும் எல்லாமே முடித்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தானே இங்கே போய் சேர்க்கா. அது போல் அப்போ அவங்க பூரணப்பட்டிருக்கவங்கன்னு அர்த்தம். அறகுறையாக இருந்தால் முடியாதுன்னு. இதுவே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உலகத்தில் பேசுகிறாங்கன்னா செய்கிறாங்கன்னா பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்க மாட்டாரோ? சொல்லுங்கள். அதனால தான் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரியமான பிள்ளைகளைப் போல கிறிஸ்து நமக்காக மாதிரியாய், அந்த மாதிரியை வச்சு பார்த்து 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 தான் ஸ்தோத்திரம் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. கர்த்தர் நல்லவர். அப்போது இது என்ன ஆலோசனை அப்படிங்கிறது நம்ம இன்னும் உள்ளே போகலை. ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாகி விழித்திருக்கணுங்கிற ஒரு ஆலோசனை. ரொம்ப சிம்பிளாக நமக்கு இது 10 நிமிஷத்தில் தான் பார்க்க முடியும் இது. அப்போது முதலாவது விழித்திருக்கணும். விழித்திருக்கணும்னா என்னன்னா, சாபர் மைண்டட், ஜாக்கிரதையாய் இருக்கணும், எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் இருக்கணும், ஜாமக்காரனை போல இருக்கணும், வாட்ச்மேன் மாதிரி இருக்க சொல்கிறார் 1 பேதுரு 5:8. ரைட்டுங்களா? அப்போது இப்போ விழித்திருக்கிறவர்கள் யார்? நைட்டு எல்லாம் தூங்கிடுறாங்க. ஒரு வாட்ச்மேனை போட்டுட்டு நிம்மதியாக என்ன செய்யலாம்? தூங்கலாம். அந்த வாட்ச்மேனே சில நேரங்களில் தூங்கிட்டாருன்னா என்ன ஆகிடுதுன்னாக்க, ஆபத்து நேரிடாத போது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது தப்பு இல்லைன்னா அது விழித்திருக்கணும். ஒரு எதுவும் பிரமாதமான ஒரு காரியம் நடக்கலைன்னா பரவாயில்லை, தூங்கினாலும் ஏதோ சரி தூங்கிட்டாருன்னு விட்டுடலாம். கரெக்டாக தூங்கின டைம் பார்த்து ஒரு ஆபத்தான ஒரு காரியம் நடக்குதுன்னா அப்போ தான் இந்த தூங்கினதுக்கான ஒரு விளைவை எல்லாரும் கண்கூட பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அவன் திட்டு வாங்குவான், உன்னை வச்சிருக்கிறது எதுக்கு? பொருளை காப்பாற்றுறதுக்கு இல்லை நீ தூங்குறதுக்குண்ணா? அப்போ வேலையை விட்டே போக வேண்டிய ஒரு நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்படித்தான் விழித்திருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவன் யார்னு ஆண்டவர் சொன்னார். விழித்திருக்கிறவன் யார்? அதனால தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருக்கணும். ஆனால் நீங்கள் அதோடு கூட பத்தாது, நீங்கள் தெளிந்த புத்தி, தெளிவு, நல்ல தெளிவு, எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு, சத்தியத்தில் தெளிவு, ஜனங்களோடு பழகுறதுல தெளிவு, யாருக்குள்ளே எந்த ஆவி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஒரு தெளிவு, எந்த நபரை நண்பராக்கலாம் என்பதுக்கான ஒரு தெளிவு, யாரோடு நம்ம அதிக நேரம் செலவிடலாம் என்பதை குறித்த தெளிவு, நேரத்தை எப்படி கையாளுவது என்பதில் ஒரு தெளிவு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணம் மற்ற காரியங்களில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெளிவு, குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது தெளிவு, ஜெபத்தில் உறுதியாக இருப்பது, விழித்திருந்து குடும்பத்தை காப்பாற்றி நோவாவை போல தெளிவாக இருந்தான், தன்னுடைய குடும்பத்தை
பேழைக்குள்ளே சேர்ப்பதற்கு ரொம்ப மன தெளிவாக இருந்தார். ஒரு தலைவனாக, குடும்ப தலைவனாக எவ்வளவு தெளிவு இருந்தால் தன்னுடைய சொந்த குடும்பம் 8 பேரை பேழைக்குள்ளே கொண்டு போய் காப்பாற்றி ரொம்ப தெளிவுள்ளவனாக இருந்தான். இழக்காமல் ஞானமாய். நம்முடைய ஃபைனான்ஸ் காரியங்களில் நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம். அதுபோல் ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப தெளிவு. அது எதுக்கு அப்படி இருக்கணுங்கிறதுக்கும் ஒரு பதில் அங்கே கொடுத்துருக்கிறார். அன்பு தகப்பன் எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்பா அல்லேலூயா. ஏன்னா அப்படிங்கிறார். நம்ம சொல்கிறோம்ல, டே இப்படி செய்டா, நான் ஏன் சொல்கிறேன்னா அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, அதுபோல் கர்த்தரும் சொல்கிறார் பாருங்க. எதுக்குன்னா உங்கள் எதிராளி, உங்கள் எதிராளி. அந்த எதிராளின்னா உங்கள் எதிராளி, கர்த்தருடைய எதிராளி தான் அவன். ஆனால் அவரை ஜெயிக்க முடியாது. தெளிவில் மன்னன் கர்த்தர். அவருக்கு போய் நீங்கள் மிகுந்த தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரேன்னு யாரும் சொல்லவே, அவர் தான் நமக்கு சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். அப்போது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தன் விரோதமாக இருக்கிறான்ட்டு. நிறைய அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வாழ்கிறீங்க இந்த பூமியில். ஆனால் உங்களை முழு பகையாக பகைக்கிற ஒருத்தன் இருக்கிறான். அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் எதிராளி அவன் எப்படி இருக்கிறான்னா, ஏதோ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்ட்டு சொல்லி இல்லை, கெர்ச்சிக்கிற சிங்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எதை கொண்டு போய் ஒப்பிட்டு தேவன் பேசுகிறார். நமக்கு புரிகிற மாதிரி. ரொம்ப உள்ளே இழுக்க மாட்டேன். கர்த்தர் நல்லவர் போதும். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு சிங்கத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அது கெர்ச்சித்தால் எப்படி இருக்கும்? அப்போ அது மிரட்டுகிற தொனி. சிங்கம் கெர்ச்சிக்கிறது ஒரு மிரட்டுகிற, பயமுறுத்துகிற தொனி. அந்த மிரட்டல் எதுக்கு அடையாளம்னா, நம்மளை அதுக்கு ஒரு மிருகத்தை சாப்பிட்றணும், உயிரோடு வைக்கக்கூடாது. போன ஞாயிற்றுக்கிழமை முச்செடியை பற்றி ஆண்டவர் சொன்னார். முச்செடிக்கு வேலை என்ன வேலை? அழிக்கிற வேலை. அப்போ எரிக்கிற வேலை, அழிக்கிற வேலை, நாசமாக்குகிற வேலை. முட்செடி ஆறுதல் கொடுக்காத ஒரு மரம், முள்செடி. அது வேலை வெட்டி இல்லாமல் இதுக்குன்னே அலைகிற ஒரு டைப்பாக தெரியுது. மற்ற மரங்கள் பார்த்திங்கன்னா நல்ல மரங்கள். நீங்கள் அத்தி மரத்துக்கு கீழே போய் நின்னீங்கன்னா ஒரு ஆபத்தும் உங்களுக்கு இல்லை. திராட்சை கொடி கீழே பந்தலில் போய் நின்னீங்கன்னா கூலாக இருக்கும், ரசம் கிடைக்கும், பறித்து சாப்பிட்லாம், ஒரு ஆபத்தும் இல்லை, ஆறுதல் வருது. ஆனால் முச்செடிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆறுதல் எங்கே கிடைக்கிது? திடீர்னு போகிறோம், காலில் சர்க்குன்னு எரியுது, ஓங்கிறோம், பிளட்டாக. அடுத்த காலை வைக்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. எங்கேயாவது பண்ணி எதையாவது சட்டையை சர்க்குன்னு கிழிச்சிருது, கிழிக்கிறது, குத்தி ரத்தத்தை வர வைக்கிறது, கொளுத்துறது. இது எதுக்கு அடையாளம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வராது. அது நிழலில் போய் அது போய் நம்மளுக்கு ராஜாவானா எப்படி? தேசத்தை கேதுரு மரங்களை கொளுத்தி விடுவேன்னு சொல்லுது. வளம், மரங்கள் வளம், தேக்கு மரம், கேதுரு மரம், சந்தன மரம், இதெல்லாம் வேதத்தில் நிறைய வளங்கள். அப்போ நம்முடைய செழிப்பை கெடுக்கிற பிசாசுகள், செழிப்பை கெடுக்கிற ஆவிகள், கொளுத்தி விடுகிற, நாசமாக்குகிற ஆவிகள். இதையா போய் ராஜாவாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும்? இல்லை. அப்போது இப்படிப்பட்டவன் அந்த எதிராளி. இந்த எதிராளி யார்? பயங்கரமான முள். அவன் அவன்கிட்ட முள் பழத்தில் எந்த நன்மையும் கிடைக்காது. முள் முதல்ல பழம் பழுக்குதான்னு தெரியல, இருக்கும். அதை போய் எவன் பறித்து திம்பான்? அத்தி பழத்தை வேணால் பறித்து திம்பான், அது வேணும்னு திம்பான். இது முள் பழம் கொடுத்தா கூட பயான்றான். ஆக அது முள்ளே அப்படி இருக்குன்னா முள் கொடுக்குற பழம் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும்? நிச்சயமாக இருக்காது. A to Z பொல்லாப்பு தான். அதை கொண்டு போய் நெருப்பில் தான் போடணும்னு ஆண்டவர் சொன்னார். அது வேறு எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படி. எனவே அவன் எப்படி சொல்கிறான்னா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. இப்போது பாருங்கள், இப்போ நான் ஒன்று போன இதுலேருந்து நான் எடுக்கிறேன்.
ஒலிவ மரத்துக்கிட்ட போச்சுதுங்க எல்லாம், எங்களுக்கு ராஜாவாயிருன்ட்டு. ஸ்தோத்திரம், நமக்கு நல்ல டாபிக்லாம் கிடைக்கிது பற்றியில். ஒலிவ மரத்தில் பண்ண ஒலிவ மரம் கெர்ச்சித்ததா? அசிங்கமாக பேசுச்சா? ஜென்டிலாக சொல்லுது, இந்த பாரு ஏன் கொழுப்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ வேறு ஆளை போய் பார். அத்தி மரத்திட்ட வந்துச்சுங்க. அது எப்படி சொன்னிச்சுங்க? அத்தி மரம் எப்படி சொன்னிச்சு? மிரட்டுனுச்சா? கெர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி. அது ஜென்டிலாக சொல்லிடுச்சு, நான் என்னுடைய நற்கனி அப்படின்ட்டுருச்சு. சரி, வேறு ஆளை போய் பாரு. திராட்சை செடிக்கிட்ட வந்துச்சுங்க. அது இன்னும் சாஃப்டாக சொல்லியிருக்கோம், அது படற டைப்பு, ரொம்ப மெலிசு. அது சொல்லியிருக்கோம், என் ரசம் ராஜாக்களுடைய முகக்கலை என்னை நம்பி தான் இருக்குதுயா. சரிங்க, ஐயோ அப்படின்ட்டுச்சு. முள்ளு செடி எப்படி பேசுது? எப்படி பேசுனுச்சு? எடுத்த எடுப்புலையே என்ன சொன்னது? தொலைச்சி விடுவேன் அப்படிங்குது, எரிச்சு விடுவேன். சிலர் அப்படி தானே, பேச வாயை திறந்தாலே பயமாக இருக்கும். ஏப்பா என்னத்தை கக்குவானோ தெரியலடா, எரிமலை மாதிரின்னு. முள்ளுச்செடி பேசின விதத்தை பற்றியில கெர்ச்சிக்கிற டோன். நான் உங்களுக்கு ராஜாவாக வேண்டுமானால் என்னுடைய நிழலில் நீங்கள் விரும்பினால் என்னிலிருந்து அக்கினி புறப்பட்டு, டே என்னடா நீ ஆரம்பமே இப்படி இருக்கிறத, உன்னை ராஜாவை ஆக்குனா என்ன ஆகிறது அப்படி சொல்லிடுறாமல்ல. அப்போது கெர்ச்சிக்கிற அழிக்கிற அந்த டோன் எங்கே கனெக்ட் பண்ண முடியுது இப்போது இந்த காலையில்? பார்த்தீங்களா இவ்வளோ புதுசாக கர்த்தர் பேசுகிறாருன்ட்டு? புதுசாக பேசுகிறாரா? நம்ம நினச்சோமா இதை கனெக்ட் பண்ணுவாருன்னு? அதான் கர்த்தர், அதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த டோன் எப்படி இருக்குது, இந்த டோன் எப்படி இருக்குது? ரெண்டும் ஒரே டோன் தான். அப்போது அந்த முள்ளு செடியும் இவனும் ஒன்று தான். அதனால தான் சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த முள், சுற்றி முள்ளை போல். அதனால தான் சில விதைகள் போய் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தோடனே அந்த முள் அதை நெருக்கி அதை அந்த இலைகளை கிழித்து வளர விடாமல் பண்ணுறது. அந்த முள்ளுகள் தான் சிற்றின்பங்கள், உலக கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம். இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார். இவைகள் பாருங்கள், இவைகளுக்குள்ளே நம்ம மாட்டி முழிச்சோன்னா நிச்சயமாக கீறலோடு தான், ஒருவேளை வெளியில் வந்தால் கீறலும் குற்றுயிருமா இரத்த காயங்களோடு தான் வருவோம். அப்போ சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக ஆசை, கவலை, இதெல்லாம் முள் கீறி போடும்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், நீ வளர விடாமல் உன்னை இது கீறி போடும். இந்த முள் யாருக்கு உள்ளதுன்னு கேட்டால் இதுக்கு பிசாசானவன். அவன் எப்போதும் கெர்ச்சித்துக்கிட்டே டோனில் பேசுகிறான். இஸ் நாட் அ லீடர் ஃபார் அஸ். நம்முடைய ராஜா பேசுகிற டோன்னு பாருங்கள், அவருடைய சத்தத்தை பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். எவ்வளோ சாந்தமாக பதில் சொல்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? இப்படி முள்ளு மாதிரி கெர்ச்சித்தாரா? அவர் கெர்ச்சித்து பயமுறுத்தினாரா? அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல முள்ளு மாதிரியா கெர்ச்சித்தாரு. எவ்வளவு சாந்த ஸ்வரூபி. அல்லேலூயா. என்னுடைய நிழலில் வாங்கங்கிறார். என்னுடைய இளைப்பாறுதல் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார். நீங்கள் சுகமாக இருப்பீங்க. என்னுடைய நிழலில் வாங்க, முட்செடி நிழலில் போகாதீங்கிறார். இது அவிசுவாசிக்கு சொல்ல வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட, அது சுவிசேஷமாக பயன்படுத்தினாலும் கூட, விசுவாசிக்கிற நமக்கு இன்னும் அது ஒரு பெரிய பாடம். நாம் எப்போதும் கல்வாரியின் நிழல், சாந்தத்தின் நிழலில் வந்தடைய வேணும். ஏன்னா இவன் ரெடியாக காத்திருக்கிறான். உங்களை சுற்றிலும் நெருக்கி நிற்கிற பாவத்திற்கு காரணமே இந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் இருக்கிறபடினாலே பிள்ளைகளே விழித்திருங்க. அதே நேரத்தில் ஒரு தெளிந்த புத்தியோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆரம்பித்து கொடுக்குற தெய்வம் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்ம பூரணப்படுகிறதுக்கு அவர் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு முயற்சிகள். நம்ம ரட்சிக்கும் போதே அவ்வளவு முயற்சி எடுத்து நம்மளை ரட்சித்தார். ரட்சித்த பிறகும் கூட அல்லேலூயா அவர் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் எவ்வளவு ஒரு பிரமாதமான முயற்சிகள். அவரை போல் அந்த மாடல்
அந்த மாடலில் நம்ம ஷேப் ஆகி பரிசுத்த ஆவியானவர் அந்த மாடலில் ஷேப் ஆக்கணும், பிதாவுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்ட்டு ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த மாடலை தரித்து கொள்ளுங்கள்ங்கிறார். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்ங்கிறார். அந்த சட்டையை போடுங்கிறார். அந்த சட்டையோடு நம்ம பிதாவுக்கு முன்பாக நின்னோன்னா பிதாவாகிய தேவன் அங்கீகரித்து அவர் மகிழுகிறார். நம்ம போடுற சட்டை எதுன்னா தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான். அவரை அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதில் நீங்கள் கொலோசியர் 3 வீட்டில் போய் வாசித்தா அந்த வசனம் இருக்கும். கொலோசியர் 3 வீட்டில் போய் வாசித்தால் பழைய மனுஷனே அல்ல, புதிய மனுஷன். அந்த புதிய மனுஷன் யாருன்னா கிறிஸ்து. அந்த புது சட்டை ஒரு எங்கே போனாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ அல்ல கல்யாணங்கள் எது போனாலும் ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் நமக்கு பிடிச்ச ஒரு காஸ்ட்லி சட்டை துணி ஒன்று போட்டு, சாரியோ ஏதோ ஒன்று போட்டு போகும்போது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குது இந்த சட்டை, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நமக்கும் நல்லா இருக்கும். அதுபோல் பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்க ஆசைப்படுகிறார் அல்லவா? அல்லேலூயா. எந்த சட்டையை பார்க்க ஆசைப்படுகிறார்? அத்திப்பழத்தை தச்சு கொண்டு வந்து போட்டிருந்தானே அந்த சட்டையை பார்க்க ஆசைப்படலை. எப்படி உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? ஏதோ பாஸ்டர் அத்திப்பழம் சாப்பிட்டு வந்திருக்கிறார் நேற்று என்ன பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? அது எங்கே சொல்லியிருக்கு அத்திப்பழ சட்டைன்னா? என்ன புரியுது? ஏதோ இந்த தோட்டத்தில் அத்தி இலையை கொண்டு வந்து தச்சுட்டான். அதை பார்த்தோன்னே சேன்ட்டு இதுவா? அப்போவே கொடுத்துட்டார் சட்டையை. நான் தர்றேன் ஒரு சட்டை, அந்த சட்டையை போட்டு வா, அப்போது உனக்கு மகிமை வரும். இது உன் நிர்வாணத்தை வேணால் மூடும், ஆனால் உனக்கு மகிமையை தராது. கர்த்தர் நல்லவர். நீ இப்படி வெறும் மகிமை இல்லாமல் சட்டை துணி போடணுன்ட்டு நான் விரும்பலை. மகிமையோடு இருக்கணும். இழந்த மகிமையை நான் திருப்பி வரணுன்னா நான் கொடுக்குற மாடலன் சட்டை நீ போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அங்கே மேலே இடம் இல்லைன்ட்டார் உனக்கு. கர்த்தர் நல்லவர். கிருபையாய் அந்த தேவகுமாரனை அனுப்பினார். அந்த 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 இரத்தத்தால் நிறைந்த ஆடையை நமக்கு கொடுத்தார். கொடுத்து மகிமையினால் நிரப்பி வச்சிருக்கிறார். ஆனால் தகுதிப்படணும். அந்த தகுதிக்கு தான் இந்த பூமியில் ஒரு வாசனம் கொடுத்து நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து விழித்திருப்போமாக. காரணத்தையும் சொல்லிட்டார். எந்திரிச்சின்னு ஜெபம் பண்ணலாம். நம்ம கேட்ட வசனம் அநேக சத்தியங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார், பேசியிருப்பார். ஏதோ ஒரு பல காரியங்கள் நமக்கு நன்றாக விளங்கியிருக்கும். கர்த்தர் நல்லவர். அந்த ஆலோசனைகள் அவசியம், எச்சரிப்புகள் அவசியம், கடிந்து கொள்ளுதல் அவசியம். நீதி நிமித்தம் நாம் துன்பப்பட வேண்டியதும் அவசியம். அப்படி துன்பப்படும் பொழுது மனம் அடிவு வருகிறது. அந்த மனம் அடிவில் கர்த்தருடைய ஆறுதல்கள் நமக்கு எந்நேரமும் உண்டு. நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு ஓடிராதபடிக்கு, வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு பிசாசுகள் பக்கம் ஓடிராதபடிக்கு கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு ஆறுதல்களையும் தருகிறார். எனவே அந்த ஆறுதல்கள் மாத்திரம் என்று பார்க்காதபடிக்கு கடிந்து கொள்ளுதலும் எச்சரிப்பும் ஆலோசனைகளும் நமக்கு அவசியம் என்று ஏற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் தந்து நம்மை பூர்ணப்படுத்துகிற தெய்வம். எனக்கு ஆலோசனை தந்த தேவனை நான் இன்னும் துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆகவே ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, உங்களோடு ஆண்டவர் இன்று என்ன பேசியிருக்கிறாரோ அதை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி, அப்பா இந்த கால வேளையில் உட்கார வச்சு, காலங்காத்தால் கூட்டு வந்து உட்கார வச்சு அழகாய் எங்களுக்கு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல உங்கள் நிழல் எங்களுக்கு சுகம், கர்த்தருடைய செட்டைகள் எங்களுக்கு ஆரோக்கியம், கர்த்தருடைய நிழல், கல்வாரி நிழல், சாந்த குணமுள்ள தேவனுடைய நிழல் எங்களுக்கு வேணும். முச்செடி நிழல் அல்ல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமேன். உங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி சொல்றீங்களா? தெய்வமே, அப்பா மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி எங்களை அழகாய் வேதமும் கையுமாக இருக்க சொல்கிறீர். அதுதான் நம்முடைய நிழல். வேதம் தான் நம்முடைய நிழல், வசனம்தான் நம்முடைய நிழல், சபை தான் நம்முடைய நிழல், ஐக்கியம், பரிசுத்தவான்களை ஐக்கியம்தான் நம்முடைய நிழல், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்கு நிழல், பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு நிழல், ஆறுதல். தொடர்ந்து எங்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு காலையில் அறிவை ஊட்டினதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு
வார்த்தைகளை கர்த்தர் பேசி பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு நன்றி செலுத்தி வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் எ குட் டே. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.